வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அரசியலில் இப்போ மிகப்பெரிய பரபரப்பான சூழ்நிலை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ விஜய் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கார். அவர் அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படின்னு தெரியாது. ஆனால் அவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அரசியலுக்குள்ளே வந்து தான் ஒரு 2 மாநாடு நடத்தினார். 5-6 ஊருக்கும் போயிட்டார். 6வது ஊர்னு நினைக்கிறேன். அங்கே தான் பிரச்சனை வந்துருச்சு. மிகப்பெரிய சிக்கல் வந்துருச்சு. அதில் உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது எல்லாருமே ஃபோட்டோலேயோ வீடியோலேயோ பார்க்குறோம். இருந்தாலும் அது என்ன ஆக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரே ஏன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. முன்னாலேயே சொன்ன மாதிரி திரும்பவும் ஒரு அரசியல் ஆசை வந்துருச்சா, திரும்பவும் ஒரு அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படிங்கிறது தான் ரஜினி ரசிகர்களுடைய கேள்வியாக கூட இருக்கலாம். ஏன்னா திடீர்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கரூர் நடந்த சம்பவத்துக்கு அப்பாவிகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் அந்த அப்பாவிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இது ஏன் இப்படியெல்லாம் அவர் திடீர்னு பண்ணுறாரு? ஏன்னா முன்னால் எந்த விஷயம் நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். நிறையா சம்பவங்கள் சொல்லலாம், பேருக்கு சொல்கிறதுன்னா நிறையா சம்பவங்களுக்கு ஒரு பதிலே சொல்லலை, வாயை திறக்கலை, பேசாமல் இருப்பார். யாராவது பக்கத்தில் போய் மைக் கட்டினாலும் நோ கமெண்ட்ஸ் அப்படின்பார். எனக்கு தெரியாது, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவார். இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் இப்போ என்ன ஆச்சு? ஏன் எல்லா நிகழ்ச்சியும் உற்று நோக்க ஆரம்பித்தார்? முன்னெல்லாம் சொல்லவே மாட்டார், பேசவே மாட்டார், எதையும் பற்றி கண்டுக்க மாட்டார். மைக் கண்டிட்டுனா மட்டும் இந்த விஷயத்தை சொன்னால், ஏதாவது நல்ல விஷயம் சொன்னால் வாழ்த்துக்கள் அப்படிம்பார், ஏதாவது கெட்ட விஷயங்கள் சொன்னால் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இல்லைனா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னா பெரும்பாலும் நோ கமெண்ட்ஸ் தான். அப்படி இருந்த ரஜினிகாந்த் இப்போ எப்படி இப்படி மாறிட்டார் அப்படின்னு புரியல. ஏன்னா அவர் உடனே இது அரசியல்வார், அரசியல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இது இப்போ நடந்த வச்ச நிகழ்ச்சி கூட ஒரு அரசியல் சம்மந்தமான நிகழ்ச்சி தான். அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் அவர் பேசவே மாட்டார். ஏன்னா ஏற்கனவே நடந்த நிறையா நிகழ்ச்சிகளுக்கு அவர் பேசவே இல்லை. எல்லாம் நடந்த அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அந்த சம்பவங்களுக்கெல்லாம் அவர் பேசலை. அப்படி இருந்த ரஜினிகாந்துக்கு இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழப்படுது. அவருக்கும் சினிமா உலகத்தில் 50 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் சினிமாவில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நம்மளுக்கு பெரும்பாலும் ரஜினி ரசிகர்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யும். இன்னும் பேசவே மாட்டார், இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் அதை அவர் தான் முடிவு பண்ணணும். இதை இப்போ நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிகிட்டு இருந்தவர் இப்போ ஒரு விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறாருன்னா தப்பான விஷயம்லாம் கிடையாது. ஆனாலும் இத்தனை நாளாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்த நோ கமெண்ட்ஸ் இருந்தவர் திடீர்னு எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு கூட ஒரு கட்சி மேடையில் இளையராஜா பாராட்டு விழாவில் புது எதிரி பழைய எதிரிகளை சவால்களை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் பேசினார். இதெல்லாம் அவர் பேசும்போதே கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. இப்போ என்னடான்னா இந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறாரு, கரூர் விஷயத்துக்கு. அப்போ அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அரசியலே வேண்டான்னு சொல்லி போயிட்டார். இருந்தாலும் போனது தானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். ஒருவேளை அவர் திரும்பவும் அவருக்கு அரசியல் ஆசை வந்துருச்சா? ஏன்னா இனிமேல் சினிமாக்காரங்க ரொம்ப நடிச்சிட்டார், 50 வருஷம் நடிச்சிட்டார். அதனால் இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசியலை நுழையலான்னு அவர் எதனா யோசிக்கிறாரா? ஏன்னா எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார், அப்படி சைலண்ட்டாக இருந்துருவார். ரொம்ப கம்பல் பண்ணி மைக் கண்டிட்டுனா மட்டும் நோ கமெண்ட்ஸும்பார், தெரியலம்பார், தெரியாதும்பார், வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிம்பார். அப்படியெல்லாம் சொல்கிறவர் திடீர்னு ஏன் பேசுகிறாரு, ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.